ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஈஸி 3D தமிழ். நம்ம முந்தின வீடியோவில் வந்து பாலியனை வச்சு எப்படி ஒயின் கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நர்ப்ஸ் மூலியமா ரிவால்வை யூஸ் பண்ணி எப்படி ஒயின் கிளாஸ் கிரியேட் பண்ணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நேற்று செஞ்ச இது பாலியான் ஒயின் கிளாஸ், இதை மூவ் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரண்ட் வியூ போய்க்கோங்க, ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வியூ இமேஜில் மேலே கர்வ்ஸ் அண்ட் சர்ஃபேஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி இதில் இபி கர்வ்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வியூவில் அந்த கிளாஸ் இமேஜில் வந்துட்டு எக்ஸ் ப்ரெஸ் பண்ணி ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கிரிட்டில் கிளிக் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸோட கீழே உள்ள பார்ட் வர்றதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிறணும். நம்ம இந்த அளவுக்கு வருது. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு பெண்டு வருது, தெரியுதா? இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு பெண்டு, இல்லைன்னா இது வரைக்கும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பெண்டு. ஓகே, சூப்பர். இதை நம்ம மூவ் பண்ணிக்கலாம் கடைசியில். அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று இந்த சைடு, அப்புறம் இங்கே அப்படியே அந்த கிளாஸை ஒட்டியே வச்சுட்டு வாங்க. ரொம்ப ஈஸி தான் இது. அந்த பாலியன் கிரியேட் பண்ணதை விட இது ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் நிறையா இருக்குது. அதே மாதிரி போன பாயிண்ட்லேயே வந்து நம்ம திருப்பி செலக்ட் பண்ணுறோம். இதை முடிச்சுட்டு அந்த பாயிண்ட்டை ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் நம்ம. ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ கீழே போக தேவையில்லை, இங்கே அப்படியே முடியுது. நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம், இந்த இடத்துல வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து கியூ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் வெர்டெக்ஸ் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட வெர்டெக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பெண்டட் வந்து ஸ்மூத் ஆகல அந்த இது. ஓகே, இங்கே கரெக்டாக இருக்குது, இது போதும். இதை நகட்டி இப்படி வச்சிடலாம். இதை கொஞ்சம் மேலே. ஓகே, இது நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட இந்த இதெல்லாம் லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். இதுவே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இந்த இடம் வந்துட்டு இங்கே கரெக்டாக இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் ஓகே பக்கா. இப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே வந்திருக்கு, அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை இழுத்துட்டு வந்துடலாம் கொஞ்சம். ஓகே, இங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. மேலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த சென்டர் பாயிண்ட்டையும் கீழே உள்ள சென்டர் பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு அந்த கிளாஸ் ஒயின் கிளாஸ் ஷேப்பில் வந்துட்டு ஒரு கர்வ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கர்வ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மேலே சர்ஃபேஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிவால்வ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இப்போ இந்த ரிவால்வ் ஆப்ஷனில் வந்துட்டு அவுட்புட் ஜியாமெட்ரின்னு இருக்கா, இது வந்து நர்ப்ஸ் பாலிகன் பிசேர்னு இருக்குது. இதில் வந்துட்டு நர்ப்ஸ் அதை க்ரியேட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பாலிகனாக மாற்றணும். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டே வந்து பாலிகனாக மாற்றிடலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பாலிகனை செலக்ட் பண்ணிவிட்டு குவாட்ஸ் கவுண்ட், இதில் வந்து நான் ஒரு 1000 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்ளை கொடுத்தோம்னா கிளாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயின் கிளாஸோட அவுட் அப்படியே நம்ம பாலியனில் என்ன பண்ணமோ அதே இது கிடச்சிது. இதில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணணும். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வந்து நம்ம ஸ்கேல் பண்ணணும், கரெக்டான ஸ்கேல் பண்ணணும். சைடாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஸ்கேல் பண்ணோன்னா ஓகே. இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக ஓகே கரெக்டாக வந்துருச்சு. இந்த எட்ஜெலாம் நம்மளுக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நம்மளுக்கு வந்து பக்காவாக வந்து கிடச்சிருச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ வந்துட்டு அந்த ஹார்டு எட்ஜு வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு இதில் கொடுத்துக்கிறோம். அப்போ தான் அந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கும், எட்ஜ் ஷார்ப்னஸ்ஸு. அதே மாதிரி கிளாஸ் கீழே இப்போ நேற்று அது வந்து கிரியேட் பண்ணதை விட வந்து இது ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே.
ஓகே. சூப்பர். இத மூவ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, இந்த கிளாஸும் வந்து பெருசாகும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணிரணும்னா, மெஷ்ஷ செலக்ட் பண்ணிட்டு, ஹிஸ்டரி, ஃப்ரீஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் குடுத்துருங்க. சென்டர் பிரைவேட் கூட குடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கர்வ்ஸ புடிச்சு தனியா வெளியில இழுத்தோம் அப்டின்னா, எந்த பிரச்சனையும் வராது. நீட்டா ஒரு கிளாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அருமையா கிளாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இந்த நான் பண்ற வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.